இந்த வீடியோவில் ஒரே ஃபோனில் எப்படி மல்டிபிள் யூசர்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 4 யூசர் இருக்காங்க. ஒரு கெஸ்ட் யூசர், இப்போ ஒரு புது யூசர். இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி நம்ம ஃபோன்லேயே இன்னொரு லாகின் க்ரியேட் ஆகிற மாதிரி க்ரியேட் ஆகிரும். இப்போது க்ரியேட் ஆகிருக்கிறது வந்து ஒரு புது யூசர். இதை நம்ம புது ஃபோன் செட்டப் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணணும். பழைய லாகின் அப்படியே தான் இருக்கும். இது வந்து அடிஷ்னலாக இன்னொரு லாகின் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது 4 யூசர் இருந்தது இல்லையா, இப்போ 5வது யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இது நம்ம நார்மல் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் தான். பார்த்தோம்னா இதில் கூகுள் சர்வீசஸ் புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம புது லாகின்ல உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எத்தனை இருக்காங்கன்னு பார்ப்போம். 5 இருக்குது இல்லையா, 5 யூசர்ஸ். இப்போ இதுக்கு இடையில் நம்ம இந்த 5 யூசர்ஸ்குள்ளார எவ்வளோ நாளும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், ஒரே ஃபோனை இப்போ வீட்டில் 4 பேர் யூஸ் பண்ணுறோன்னா 4 இன்ஸ்டாகிராம் 4 வாட்ஸ்அப்புன்னு வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஒரே ஃபோனையே காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லாகினில் போய் அவங்கவுங்க வாட்ஸ்அப்பையும் அவங்கவுங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா செட்டிங்ஸில் போய் மல்டிபிள் யூசர்ஸ்ன்றதை ஆன் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.